வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எப்பொழுது பயிற்சி ஆவார்கள், இவர்கள் பயிற்சி பெற்றால் மேசராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது, அது மட்டுமல்ல, குரு பயிற்சி என்றாலே மனதிற்கு சந்தோஷத்தையும், ராகு கேது பயிற்சி என்றாலே பல வகையான அதிர்ஷ்டங்களையும், சனி பயிற்சி என்றாலே ஒரு மூலையில் உட்கார்ந்து என்ன நடக்கப் போகிறது என்கின்ற பயத்தையும் கொடுக்கக்கூடியது தான் கிரக பயிற்சிகள். கிரக பயிற்சிகள் ஆகும்போது நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு, நல்ல இடம் என்று சொன்னால் அவர் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருக்க வேண்டும், பயிற்சி பெற்று அமர வேண்டும். ராகு கேது சனி பகவான் இந்த 3 கிரகங்களும் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11ஆம் இடம். இது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய மிகவும் உயர்ந்த ஸ்தானம். ஆனால் இதைவிட மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய தசாவுக்குள் நடக்கக்கூடிய புத்திக்குள் இருக்கக்கூடிய அந்தர சூட்சமம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அதை தெரிந்து கொள்ள யாரும் விருப்பப்படுவதில்லை. சரி, 2026இல் குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. மாற்றங்களால் பல வகையான அதிசயங்களை காணக்கூடிய ஆண்டுதான் 2026. காரணம், ஒரு கிரகம் ஒரு முறை பயிற்சி பெற்றால் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதே கிரகம் 2 முறை ஓராண்டில் பயிற்சி பெறுவதும், ஒரு மாதத்தில் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வருவதும் நாட்டிற்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், இழப்புக்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அது மேசராசியாக இருக்கட்டும், ரிஷபராசியாக இருக்கட்டும், சிம்மம், கன்னி, எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலையில் அமர்ந்து பலன்களை தர வேண்டும். அந்த வகையில் மேசராசியான உங்களுக்கு இந்த 4 ஆண்டுகளாக 4 வருஷமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டம், நஷ்டம், பொருளாதார இழப்பு, தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை, ஒருவேளை இப்போ சொல்லக்கூடிய இந்த பலன் கூட மேசராசியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் நடந்திருக்காது. கஷ்ட நஷ்ட துன்பம் வர வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். குடும்ப தலைவனாக, தலைவியாக, தொழிலில் சொந்த தொழில் செய்பவர்களாக, அரசாங்க ஊழியர்களாக, இல்லை எதையாவது உங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடிய சுமை தாங்கிகளாக இருந்தால்தான் இந்த கெடு பலன்களை அதிகமாக நீங்கள் சந்தித்து இருக்கக்கூடும். எப்பவுமே குரு பகவான் 12ஆம் ராசி ஜென்ம ராசியில் வந்துவிட்டாலே 3ஆம் இடம் 4ஆம் இடம் வரையில் பல வகையான துன்பங்களை தந்து விடுவார். இப்பொழுது குரு பகவானின் மாற்றம் என்பது மேசராசியான உங்களுக்கு அடித்தது யோகம், கிடைத்தது பல வகையான அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பில் அமரப்போகிறது. உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்பும் சரி, நோய், கடன், பகை, எதிரி, செய்யும் தொழிலில் பின்னடைவு, இது எதுவாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான்
5 ஆண்டுகளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து முற்றிலும் உங்களை விலக்கி மிகவும் சிறப்பான இடத்தில் உங்களுக்கு பலன்களை அமர்ந்து தரப்போகிறார். குரு பகவானின் மாற்றம் என்பது வருகின்ற 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 இந்த மாதத்தில் குரு பகவான் பேச்சு பெறுகிறார். குரு பகவான் பேச்சு பெற்ற சில நாட்களில் ராகு கேது பயிற்சி இருக்கு. உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் குரு மாற்றம், ராகு கேது மாற்றம் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. முன்னேற்றங்கள் என்பது சிறிதளவும் உங்களுக்கு தடைபடாது. இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பின்னடைவு, குடும்பத்தில் இருந்து வந்த பற்றாக்குறை நிலை, கையிருப்பு கரைந்ததும் கடனாளிகளாக மாறியதும் இருந்தாலும் வரப்போகின்ற குரு பயிற்சியாகப்பட்டது குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயர்ந்து எண்ணற்ற நற்பலன்களை தர குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பான இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் குரு பகவான் அமருவது என்பது மேசராசிக்காரர்களுக்கு யோகத்தை மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தை மட்டுமல்ல, திடீர் தனலாபங்களை கொடுத்து மிகவும் சிறப்பான பலன்களை தரப்போகிறார். இவருடன் ராகு கேது பயிற்சி வருகின்ற 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2027 கும்பராசியில் இருக்கின்ற ராகு பகவான் மகர ராசியில் பயிற்சி பெற்று அமரப்போகிறார். இது தசம கேந்திரம். ராசிக்கு 10ல் ராகு பகவான் அமருகிறார் என்றால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்று முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மாதம் மட்டும்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நற்பலன்களும் அதிர்ஷ்டகரமான பலன்களும் எதிர்பார்ப்புகளையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எல்லா வகையான நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பில்தான் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.